பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம். கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிறவர். தம்மை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளை அவர் கைவிடாதவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ சாதாரணமான ஒரு தெய்வன் அல்ல. சர்வலோகத்தை தன்னுடைய வார்த்தையினால படைத்த அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த உலகத்தின் பிரச்சனை, நம்ம போற எல்லா காரியத்தையும் ரொம்ப பெருசா பேசின்னு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாருன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்தின் காரியெல்லாம் ஒரு குப்பையை போல, ஒரு தூசியை போல நம்மளுக்கு தெரியும். அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டிய காரியம், நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய இயலாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்யக்கூடும். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடை போல சமானம் அப்படின்னு. அதை போலத்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லாத மனுஷனை பிசாசு ஈஸியா வீழ்த்திடுவான். பிசாசுக்கு சர்ச்சுக்கு போனா பிரச்சனை இல்லை. சர்ச்சில் போயிட்டு மெசேஜ் கேட்டால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. எப்போ உங்களுடைய முழங்கால அவருக்கு முன்னாடி நீங்கள் முடக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நரகம் நடுங்க தொடங்கிடும். ஜெபத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் கடைசியா மரிக்க போறாங்க. தன்னுடைய சீஷர்களெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஜெபிக்க வைக்கிறாரு. ஆனா பேதுரு பார்த்து, என் கூட 1 மணி நேரம் உன்னால விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியலையா? நீ சோதனைக்கு உட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபின்னு சொல்றாரு. நம்ம சோதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நம்முடைய முழங்கால் அவருக்கு முன்னாடி முடங்கணும். இன்னைக்கு நம்ம சோதிக்கப்படுறோம், இன்னைக்கு நம்ம டெம்ப்ட் ஆகுறோம், இன்னைக்கு அநேக பிரச்சனைக்குள்ள நம்ம போறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீ ஜெபத்தை அதிகரிச்சு பாரு. இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனை பெருசா தெரியாது, நம்ம போற சூழ்நிலை பெருசா தெரியாது. எப்போ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஜெபமோ அவருடைய பிரசனமோ குறைய தொடங்குதோ, அப்போ இந்த உலகத்தின் காரியம் எல்லாம் நம்மளுக்குள்ள ரொம்ப பெருசா நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு 1 மணி நேரம் ஆது ஆண்டவருக்காக ஒரு நாளை நம்ம கொடுக்குறோமா? அவரோடு பேசுறோமா மனம் திறந்து? இன்னைக்கு ஊழியம் செய்யறோம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம், ஆராதிக்கிறோம், சபைக்கு போறோம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவன் ரொம்ப அதிகமா விரும்புறாரு. ஆனா கர்த்தரோட உறவுக்குள்ள இருக்கிறோமா? அவரோட கனெக்ஷன்ல தான் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திக்கணும். ஜெபம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமற்றதா மாறிடும். எப்பவுமே நான் சொல்லுகிறது உண்டு, ஒரு மனுஷனுக்கு 2 காரியம் ரொம்ப அவசியம். ஒன்று அவனுடைய தனிப்பட்ட அந்தரங்க ஜெபம், இன்னொன்று சபையில் இருக்கிற அந்த ஃபெலோஷிப். எந்த ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் கர்த்தரும் நாங்கள் வச்சிருக்கிறாருன்னா, இந்த 2 காரியம் ஏதாவது ஒரு காரியம் உன்னுடைய லைஃப்ல மிஸ் ஆச்சுன்னா கூட உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகிட்ட பார்த்து பேசுறேன், இன்னைக்கு இருக்கிற குடும்பத்துக்கிட்ட பார்த்து பேசுறேன். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்கா? தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? தேவனோட கனெக்ஷன்ல தான் இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தோட கனெக்ட்ல இருக்கிறோம், நிறைய பேர் பிஸியா இருக்கிறோம். ஆனா நம்ம பரலோகத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறோமா? ஊழியம் செய்யற பிள்ளைங்க கூட இன்னைக்கு நிறைய ஊழியம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவருக்காக செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக மெசேஜ் கொடுக்கவோ, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவோ, ஆண்டவருக்காக காரியங்களை செய்யவோ நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவர் கூட தான் செய்து கொண்டு இருக்கிறாங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக செய்யலாம், ஆனா அவரோட சேர்ந்து செய்தாதான் கிரியைகள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில அவரோட நடக்க ஆரம்பிச்சாதான் உன்னுடைய ஊழியம் மாறும், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறும். நம்முடைய வாழ்க்கையில அவரோட நடக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஊழியம் நாளைக்கு செய்யலாம், ஊழியம் பண்ணலாம், ஆனா முதல்ல அவரோட இருக்க நம்ம பழகணும், ஜெபிக்க பழகணும், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால
இன்னைக்கு எப்படிப்பட்ட நீ சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறன்னு தெரில, எப்படிப்பட்ட காரியத்தை நீ சந்தித்து கொண்டிருக்கிறன்னு தெரில. ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் சரிப்படுத்து, உன்னுடைய அந்தரங்க ஜெபத்தை சரிப்படுத்து, அவரோட இருக்கிற உறவை சரிப்படுத்து. நீ இதை சரிப்படுத்த ஆரம்பிச்சிரு, காரியங்கள் மாறுகிறத பார்ப்ப, சூழ்நிலைகள் மாறுகிறத பார்ப்ப. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறது, அவர் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்ப்ப. ஜெபிக்க ஆரம்பி, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. பர்சனலா மனம் திறந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? அப்பா கிட்ட மனம் திறந்து இப்படியெல்லாம் நடக்குப்பா, இப்படியெல்லாம் இருக்குப்பான்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க சிந்திக்கணும். ஊழியம் செய்கிற பிள்ளைங்க குடும்பத்தில் பார்த்து கொண்டிருந்தா குடும்பங்கள், கர்த்தர் உங்களோட பேசுகிறாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைங்க அவரோட பேச விரும்புகிறார். ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அந்த தோட்டத்தில் விட்டு சாயங்காலத்தில் வருவாராம். என்னத்துக்கு சொல்ல? அவரோட பேச, அவங்களோட பேச, அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கொள்ள. தேவன் நம்மளோட பேசுகிற ஒரு தேவனா, ஒரு பேசுகிற தகப்பனா இருக்கிறாங்க. உன்னோட அவர் பேச விரும்புகிறார், உன்னோட அவர் பேசி உறவாட விரும்புகிறாங்க. அவர் கூட வா, அவரோட பேச தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறுகிறத நீ பார்ப்ப. முன்னாடி இருக்கிறத காட்டிலும் அவரோட நீ பேச தொடங்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறுகிறத பார்ப்ப. அநேகருக்கு தேவன் உன்னை கொண்டு பயன்படுத்து. நீ நிற்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். நீ போகிற இடத்துல சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். அவருடைய பிரசனத்தை சுமந்து போனோன்னு சொன்னால் அவரோட உறவுக்குள்ள ஜபிக்கிறவர்களா, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா உன்னை கர்த்தர் மாற விரும்புகிறாங்க. அதனால இன்னைக்கு ஒப்புக்கொடு. இவ்வளோ நாள் நான் ஜபிக்கல, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னால் ஒப்புக்கொடுக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்க தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.